வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் லஞ்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெரைட்டி ரைஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 6 காஷ்மீரி வர மிளகாய், இது இல்லைன்னா 4 சாதாரண மிளகாய் போதும். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு பழுத்த தக்காளியையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவு துருவின தேங்காயையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். நல்ல வாசனையோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு பிரியாணி இலையை கிள்ளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் நறுக்கின ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 2 சேர்ந்து 100 கிராம் இருக்கும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக மல்லி இலை, மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஊற்றிடலாம். இதை ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். நான் 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருந்தேன், இதை போட்டுக்கலாம். சீரக சம்பாவை செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியோட அளவு 300 கிராம், கப்பளவில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் வரும். அரிசியை சேர்த்து 10-20 செகண்ட் பிரட்டி விட்ட பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு நீங்கள் எப்பவும் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி நீங்கள் எப்போவும் எவ்வளவு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நான் 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளோட வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பிரட்டி விட்டுடலாம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் இதனோட டேஸ்ட்டுக்காக அடிக்கடி செய்வீங்க. அருமையான சுவையில் வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.